எக்ஸாம் சப்ளைனா என்ன அர்த்தம்டா? மித்ரா, எக்ஸாம் சப்ளைனா? ம். குட். சூப்பர். இப்போ வந்து there are there are lot of list of services exempt from tax. ஓகே. டெய்லி வந்து ஒரு டெய்லி ஒரு பாட்டோ ரெண்டு பாட்டோ அப்படி கவர் பண்ணி உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் இந்த பிசினஸ் ஃபெசிலிட்டேட்டர் சர்வீஸ் சொல்லித்தரேன். குட்டி, ரொம்ப ஈஸியா இருக்கும். Business facilitator service. Services by the following persons in respect of capacities. Business facilitator na yaar Akshaya? Intermediaries, very good. It's ஒரே நிமிஷம் கண்ணா, ஒரே நிமிஷம். இந்த பிசினஸ் ஃபெசிலிட்டேட்டர்னா யாருன்னா ஒரு லிஸ்ட் இருக்கு. நான் இப்போ படிக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்மீடியரி பிட்வீன் த regional bank and the rural area branch. Intermediary between Reserve Bank of India and the regional branch. Intermediary between um, um, commercial bank and the rural area branch. Intermediary between uh, any of the no, banking company between the rural branch. ஓகேவா? இந்த பிசினஸ் ஃபெசிலிட்டேட்டர் ரோலை வந்து பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் ரோல்னு சொல்லுவாங்க. இவங்களோட ஒர்க் என்னன்னா நாலு இவங்களோட ஒர்க் என்னன்னா ரூரல் பிரான்ச்சை வந்து என்ஹான்ஸ் பண்ணணும். அது ஆர்பிஐ கைட்லைன் சொல்ற மாதிரி பிளஸ் அவங்களோட ஹெட் ஆஃபீஸ் சொல்ற மாதிரி என்ஹான்ஸ் பண்ணணும். இவங்க வந்து இந்த ரூரல் ஏரியா பிரான்ச்சுக்கும் மெயின் ஆஃபீஸ்க்கும் டிராவல் பண்ணிட்டே இருப்பாங்க. இவங்களோட அதர் பேர் வந்து பிசினஸ் கரஸ்பாண்டன்ட்னு சொல்லுவாங்க. இப்போ நிறைய ரூரல் ஏரியாஸ்லலாம் இன்சூரன்ஸ் பத்தியான அவேர்னஸ் இல்லை அவங்களுக்குலாம். அந்த மாதிரி சர்க்கம்ஸ்டான்சஸ்ல
the business facilitator, business correspondent to an insurance company in a rural area. இவங்களோட ரோல் ப்ரெடாமினண்டா பேசப்படுறது. ஓகேவா? இவங்கெல்லாம் வந்து தே ஆர் பேசிக்லி அப்பாயிண்டட் அண்டர் த பிஸ்னஸ் ஃபெசிலிட்டேட்டர் மாடல் ஆர் த பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட் மாடல் பை அ பேங்கிங் கம்பெனி ஆர் அன் இன்சூரன்ஸ் கம்பெனி அண்டர் த கைட்லைன்ஸ் issued பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. புரியுதா உங்களுக்கு? So the business facilitator or business correspondence means an intermediary appointed under the business facilitator model or the business correspondent model by a banking company or an insurance company under the guidelines issued by the Reserve Bank of India. இவங்களோட சர்வீசஸ் எல்லாமே எக்ஸம் ஃப்ரம் டாக்ஸ். யாருக்கு புரியல? திருப்பி ரிப்பீட் பண்றேங்களா? புரியல. சரி, எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சு அப்போ. நெக்ஸ்ட் ஓகே 26 27 27A 26 ஃபினான்ஷியல் சர்வீசஸ். ஓகே, இது பார்க்கலாம். சர்வீசஸ் பை தி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட சர்வீசஸ் எல்லாமே எக்ஸம் ஃப்ரம் டாக்ஸ். சர்வீசஸ் பை வே ஆஃப் டெபாசிட், எக்ஸ்டெண்டிங் டெபாசிட்ஸ், லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ், இல்ல பர்ச்சேஸ் ஆஃப் ஃபாரின் கரன்சி இந்த அமங் பேங்க்ஸ் ஆர் ஆத்தரைஸ்ட் டீலர்ஸ் இஸ் எக்ஸம் ஃப்ரம் டாக்ஸ். இன்ட்ரெஸ்ட்னா என்ன? இன்ட்ரெஸ்ட் பேபிள் இன் எனி மேனர் in respect of any monies borrowed or debt incurred, okay, but does not include any service fee or other charge in respect of the monies borrowed or debt incurred on respect of any credit facility which has not been utilized. அதாவது இன்ட்ரெஸ்ட்னா நான் என்ன கடன் வாங்கியிருக்கேனோ அந்த கடன் வாங்கினதுக்கு நான் கரெக்டான அமௌண்ட்டை பே பண்ணோம். ஆனா அதுல வந்து சர்வீஸ் சார்ஜ், சர்வீஸ் ஃபீஸ்னா என்ன ஐஷா? சர்வீஸ் ஃபீஸ் எனி ஐடியா? அந்த மாதிரி சொல்லலாம். வேற ஏதாவது ஐடியா வருதா வேற யாருக்காவது? சர்வீஸ் ஃபீஸ். சர்வீஸ் ஃபீஸ் அதெல்லாம் ஓகேவா? ஸோ ஆர் அதர் சார்ஜ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் த மணிஸ் borrowed or debt incurred in respect of any credit facility which has not been utilized. அதுதான் இன்ட்ரெஸ்ட்ன்றது. பிரதான மந்திரி ஜன்தன் யோஜனா. ஓகே, பிரதான மந்திரி ஜன்தன் யோஜனா அப்படின்றத வந்து ஒரு மோடிஜி வந்து 2014லேருந்து நிறைய யோஜனாஸ் எடுத்துட்டு வந்தார். யோஜனாஸ்னா என்னன்னா ஐடியான்னு அர்த்தம். ஹிந்தில யோஜனானா ஐடியான்னு அர்த்தம். ஸோ சர்வீஸ் ப்ரொவைடட் பை எ பேங்கிங் கம்பெனி டு பேசிக் சேவிங்ஸ் பேங்க் டெபாசிட் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ், அவங்களுக்குலாம் அண்டர் பிரதான மந்த் ஜன்தன் யோஜனா இருந்தாங்க அப்படின்னா அதெல்லாம் எக்ஸம்ப்டட் ஃப்ரம் டாக்ஸ். Services by an acquiring bank to any person in relation to settlement of an amount up to rupees 2000 in a single transaction. Services by an acquiring bank ஓட services to any person in relation to the settlement of an amount up to rupees 2000 இருந்தது அப்படின்னா ஒரு சிங்கிள் டிரான்சாக்ஷன்னா அது கூட கிரெடிட் கார்டோ இல்ல டெபிட் கார்டோ இல்ல பேமெண்ட் கார்டு எது மூலமா பண்ணாலும் அதுவும் எக்ஸாம் ஃப்ரம் டாக்ஸ். அக்வைரிங் பேங்க்னா யாரு அப்படின்னா அது ஒரு பேங்கிங் கம்பெனியா இருக்கலாம் இல்ல ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனா இருக்கலாம். which includes non-banking financial company who makes the payment to any person who accepts that card. எந்த பேமெண்ட் ஒரு பர்சனுக்கு நான் பண்ணாலும் அந்த கார்டை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி payment who is basically making the payment to any person who is accepting such card. So அதுதான் வந்து acquiring bank. Acquiring bankன்றது any banking company or any financial institution including non-banking financial company or any
person who makes the payment to any person who accepts. So main 5 highlights highlight பண்ணிருக்கேன். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட சர்வீசஸ் எக்ஸாம் ஃப்ரம் டாக்ஸ். ஏதாவது சர்வீசஸ் வந்து எக்ஸ்டெண்டிங் டெபாசிட்ஸ் லோன்ஸ் ஆர் அட்வான்சஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா it basically அந்த மாதிரி சர்வீசஸ் எல்லாமே எக்ஸாம் ஃப்ரம் டாக்ஸ். சேல் ஆஃப் ஃபாரின் கரன்சி பர்ச்சேஸ் ஆஃப் கரன்சி இருந்தாலும் எக்ஸம்டட் ஃப்ரம் டாக்ஸ். இன்ட்ரெஸ்ட்னா நம்மளுக்கு தெரியும், அதுல வந்து நம்ம வந்து ஒரு வட்டியா இது பண்றது இன்ட்ரெஸ்ட். Services provided by a banking company to the basic savings bank deposit account holders. பிரதான மந்திரி ஜன்தன் யோஜனால எந்த சர்வீசஸ் நடக்கிறதோ அதெல்லாம் வந்து எக்ஸாம் ஃப்ரம் டாக்ஸ். Services by an acquiring bank to any person in relation to a settlement of an amount up to rupees 2000 in a single transaction. ஒரு services by an acquiring bank to any person in relation to a settlement of an amount up to rupees 2000 is completely exempt from tax. இது ரெண்டுமே புரியுறதா? இருக்காதா டவுட் இருக்கா? இது ரிலேட்டடா தேங்க்யூ. எனக்கு திருப்பி திருப்பி சொல்றேன், ரிப்ளை பண்ணுங்க. ரிப்ளை பண்ணலைன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். ஏன்னா நம்மலாம் ஆன்லைன் மோட்ல படிக்கிறோம். டைரக்ட் மோட்ல படிச்சா உங்க கண்ணை பார்த்தாவது நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ ரிப்ளை பண்ணுங்க, இல்லைன்னா என்னால் அந்த எஃபிஷியன்சி எடுத்துட்டு வர முடியாது. இப்போ வந்து இது ரிலேட்டடா சம்ஸ் இருக்கா பார்க்கலாம். இப்போ illustration 4. Determine the taxable value of supply under GST law with respect to see நம்ம இப்ப பார்க்குற provisions அப்படி எல்லாம் வந்து இதுல exempt இது ஒரு ஒரு பாட்டும் வந்து இதுல எது ஒரு பெரிய சம்ல ஒரு ஒரு பாட்டும் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கும். இதுல பாத்தீங்கன்னா இங்க கொடுத்திருப்பாங்க amount charged by business correspondents for the services provided to the rural branch of a bank with respect to savings bank account. business correspondentக்கு வந்து அமௌண்ட் சார்ஜ் பை தி அவனுக்கு வந்து அவன் ஒரு அமௌண்ட் சார்ஜ் பண்ணுறான், அவனை சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறான் ரூரல் பிரான்ச்சுக்கு. ஸோ அவன் எந்த அமௌண்ட் சார்ஜ் பண்ணாலும் 1 lakh இட் இஸ் எக்ஸாம் ஃப்ரம் டேக்ஸ். இப்படி தான் நம்மளுக்கு கேட்பாங்க. ஓகேவா? இது புரியுறதா? அதே மாதிரி வஷிதா வேற ஏதாவது சம்ல வருதாடா? மித்ரா வஷிதா இந்த ஃபெசிலிட்டேட்டர் இல்லஸ்ட்ரேஷன் 4 தவிர பாருங்க. ஒன்றில் மட்டும்தான் வருது இல்லை? சரிக்கண்ணா, ஓகே ரைட். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ இந்த பாயிண்ட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எனி எனி business facilitator or services வந்து exempt from tax. business facilitator intermediary between the bank and the branch. Okay, services by the Reserve Bank of India is exempt from tax. Services by way of extending deposits, loans and advances. அப்புறம் sale or purchase of foreign currency. interest na வட்டி. services பிரதான மந்திரி ஜன்தன் யோஜனா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரதான மந்திரி ஜன்தன் யோஜனால மூலமாக ஒரு பேங்கிங் கம்பெனி எந்த சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணாலும் பேசிக் டெபாசிட் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ்க்கு பண்றது வந்து எக்ஸாம் ஃப்ரம் டாக்ஸ். அக்வயரிங் பேங்க் ஏதாவது ஒரு பர்சனுக்கு 2000 வரைக்கும் ஒரு செட்டில்மெண்ட் ஒரே டிரான்சாக்ஷன்ல கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ பண்ணாங்க அப்படின்னா எக்ஸாம் ஃப்ரம் டாக்ஸ். ஓகேவா? அவ்வளவுதான். இந்த 2 ப்ரொவிஷன் எல்லாரும் நாளைக்கு சொல்லணும், பைஹார்ட் பண்ணிட்டு வந்துருங்க. ஓகேவா? ஸோ இது ரெண்டும் முடிச்சிட்டேன் நான். இதுவும் இதுவும் முடிச்சிருக்கேன். 26 27 26 27A 34 அதை முடிச்சிருக்கேன். ஸோ டெய்லி 2 ப்ரொவிஷனோ ஒரு ப்ரொவிஷனோ எப்படின்றத கரெக்டாக பார்த்து அலைன் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது வந்து ஜீரோ டேட்டட் சப்ளை எக்ஸாம் சப்ளை.
ஜீரோ ரேட்டட் சப்ளைனா என்ன? ஸ்ரேயா, ஜீரோ ரேட்டட் சப்ளைனா என்னடா? ம். இன்னொன்னு, அவங்களுக்கு supplier of goods or services or both for authorized operations to a SES developer or SES unit. சரியா? இதோட டாக்ஸ் பாயிண்ட்ஸ் என்னெல்லாம் கவர் ஆகும் ஸ்ரேயா? பார்த்துட்டீங்களா? டைம் இருந்ததா? நீங்க என்ன பார்த்தீங்களோ சொல்லு பார்க்கலாங்கடா. ம். சரி சரி, பரவாயில்ல விட்டுருங்க. Input tax credit can be availed on zero rated supply. Unutilized credit will be refunded to us, refunded if the assessee does not utilize it. Refund has to be returned to GST Council with interest if I am not getting the sale proceeds for the export made as per FEMA 1999. Unutilized input tax credit வந்து இருந்தது அப்படின்னா, அதாவது ஜீரோ ரேட்டட் சப்ளை வந்து எக்ஸ்போர்ட் டியூட்டிக்கு, இஃப் இட் இஸ் சப்ஜெக்ட் எக்ஸ்போர்ட் டியூட்டினா நோ ரீஃபண்ட் கேன் பி கிளைம்டு. சப்போஸ் ஜீரோ ரேட்டட் சப்ளை இஸ் நாட் சப்ஜெக்ட் டு எக்ஸ்போர்ட் டியூட்டினா அன்யூட்டிலைஸ்டு இன்புட் டாக்ஸ் கிரெடிட் வந்து கேன் பி ரீஃபண்டட். ஓகேவா? அதே மாதிரி நான் வந்து சேல் ப்ரொசீட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு நடக்கல அப்படின்னா ரீஃபண்ட் ஹாஸ் டு பி ரிட்டர்ன் டு த ஜிஎஸ்டி கவுன்சில். இது 5 பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம்னா என்னடா அஸ்வினி? ஓகே, குட். அந்த 5 டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் என்னடா அக்ஷயா? எக்ஸம்டட் where it is not coming under the purview of GST council. Okay. அஸ்வினி, ம். ஆமா அதுதான். சொல்லுங்க. ஓகே. மித்ரா நீங்க சொல்லுங்க அந்த 5 ப்ராடக்ட்ஸ். ம். 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 அவ்வளோதான். ஓகேவா? நாளைக்கு அந்த டெய்லியுமே அந்த சர்வீசஸ் எக்ஸம் ஃப்ரம் டாக்ஸ் ப்ரொவிஷன் வந்து ஒன்னொன்னா பார்க்காம எழுதி அமுச்சு விடணும். ஓகேவா எல்லாரும்? ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆகும். டைம் எடுத்து அமுச்சு விட்டுருங்க எல்லாரும். உங்களோட ஓன் வேர்ட்ஸ்லயே எழுதி அமுச்சு விடுங்கடா. அப்படியே புக்ல எழுத வேண்டாம். அத அமுச்சு சொல்லுமா? சொல்லுமா? சொல்லுங்க வஷிதா, சொல்லுங்க. ஹலோ வஷிதா? ஓகே. ஜீரோ ரேட்டட் சப்ளைக்கும் எக்ஸம்டட் சப்ளை, நில் ரேட்டட் சப்ளை, நான் ஜிஎஸ்டி சப்ளை, இது நாலுத்துக்கும் என்ன மீனிங் அப்படின்னு பார்க்க போறோம்.
இப்போ ஜீரோ ரேட்டட் சப்ளை, நில் ரேட்டட் சப்ளை, நான் ஜிஎஸ்டி சப்ளை, எக்ஸாம் சப்ளை. அக்ஷயா அந்த மீனிங் படிங்க ஜீரோ ரேட்டட் சப்ளைக்கு. Supply which is meant for export or supply of goods or services are both for authorized operations for cess developer or special economic zone. Meaning super. இதோட ஜிஎஸ்டி applicability ஆயிஷா படிங்களா? ஸோ எல்யூடினா லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங். ஓகே தேங்க்ஸ் ரகனோ. ஸோ சப்ளை ஆஃப் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் வந்து வித்தவுட் பேமெண்ட் ஜிஎஸ்டி நடக்கிறது யூசிங் லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங்னா they can claim a refund of unutilized ITC. ஜிஎஸ்டி எல்யூடி பேஸ் பண்ணி சப்ளை ஆஃப் கூட்ஸ் நடக்கிறது, அந்த மாதிரி டைம்ல அன்யூட்டிலைஸ்ட் ஐடிசி ரீஃபண்ட் கிளைம் பண்ணலாம். சப்ளை ஆஃப் கூட்ஸ் வந்து ஐஜிஎஸ்டியில் பண்ணாங்க பை பேயிங் ஐஜிஎஸ்டினா தே கேன் கிளைம் அ ரீஃபண்ட் ஆஃப் ஐஜிஎஸ்டி ப்ரைடு. ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே வந்து ஜிஎஸ்டி பே பண்ணிட்டு ஐடிசி கிளைம் பண்ணிக்கலாம் அன்யூட்டிலைஸ்டு. இங்கே ஐஜிஎஸ்டி பே பண்ணிட்டு ஐஜிஎஸ்டி ரீஃபண்டும் கிளைம் பண்ணிக்கலாம். நில் ரேட்டட் சப்ளை ஆயிஷா படிங்களா? மீனிங் சாரி 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 ஒரு நிமிஷம் இருங்களா. இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அவைலபிலிட்டி இதுக்கு ஜீரோ ரேட்டட் கிளேட்க்கு இன்புட் டாக்ஸ் கிரெடிட் கிளைம் பண்ணலாம். ஜிஎஸ்டி ஆம்பிட்ல இது வருது. சூப்பர் ஆயிஷா. நில் ரேட்டட் சப்ளை மீனிங் ஜிஎஸ்டி அப்ளிகபிலிட்டி இன்புட் டாக்ஸ் கவர் எல்லாமே படிங்க. நில் ரேட்டட்னா 0% ஜிஎஸ்டி. இந்த நாலுத்துக்குமே நீங்க டிஃபரன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஜீரோ ரேட்டட் சப்ளைனா எக்ஸ்போர்ட் இதுவாது செஸ் யூனிட்டுக்கு கொடுக்கறது. நில் ரேட்டட் நில்லான 0% எந்த சப்ளைக்கு 0% ஜிஎஸ்டி ரேட் அப்படின்னா அது நில் ரேட்டட். இது இட் இஸ் நாட் அப்ளிகபிள் ஆன் சப்ளை. ஜிஎஸ்டி அப்ளிகபிலிட்டி வந்து சப்ளைல அப்ளிகபிள் ஆகாது. நில் ரேட்டட் சப்ளைல நோ இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டர்ஸ். இது அதாவது டாக்ஸே இல்லையா அப்புறம் தானே கிரெடிட் அவைல் பண்ணிக்கணும். டாக்ஸ் இருந்தா தானே இந்த கிரெடிட் அவைல் பண்ணிக்கலாமா வேணாமா? டாக்ஸே இல்லை ஜீரோ ரேட் டாக்ஸ் அங்கங்க, அதனால அவைலபிலிட்டி கிடையாது. ஆனால் ஜிஎஸ்டி ஆம்பிட் கூட வருதா? வருது. ஓகே மித்ரா நான் ஜிஎஸ்டி சப்ளை மூணுமே நாலுமே படிங்க கண்ணா, மீனிங்லேருந்து எல்லாமே. குட். நான் ஜிஎஸ்டி சப்ளை சப்ளை விச் இஸ் அவுட் சைட் த பர்வியூ ஆஃப் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டிக்குள்ளே அந்த கூட்ஸ் அந்த ஜிஎஸ்டி பர்விக்குள்ளே அந்த கூட்ஸ் வரல. அதுதான் என்ன சொல்றாங்கன்னா அவுட் சைட் த பர்வியூ ஆஃப் ஜிஎஸ்டி ஆக்ட். அவுட் சைட் த பர்வியூ ஆஃப் ஜிஎஸ்டி ஆக்ட். ஜிஎஸ்டி இஸ் நாட் அப்ளிகபிள் ஆன் த சப்ளை. இங்க அவுட் சைட் த பர்வியூ வந்தாலும் இன்புட் டாக்ஸ் ரேட் வந்து அவைலபிலிட்டியில. ஆனா இது ஜிஎஸ்டியோட ஆம்பிட்குள்ள வருதுனா எஸ். எக்ஸாம் சப்ளை ஸ்ரேயா நீங்க படிங்க ஸ்ரேயா. வெரி குட்.
Supply which attracts nil rate of tax and which are specifically exempt from GST. Nil rate of tax and exempt from GST through government notification. இப்போ நம்ம இன்னைக்கு படிச்சோம்ல services by a facilitator is exempt from tax. அதெல்லாம் அந்த 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 சர்வீசஸ்லாம் exempt supply. அதே மாதிரி services whatever is அது என்னது in the transactions involved in sale and purchase of currencies அந்த சீரீஸ் ஆஃப் இதெல்லாம் படிச்சோம் இல்லையா அது எல்லாமே எக்ஸாம் சப்ளை ஓகேவா ஜிஎஸ்டி இந்த அப்ளிகபிள் ஆகாது சப்ளைல இன்புட் டாக்ஸ் ஜிஎஸ்டியே அட்ராக்டிங் நில் ரேட் ஆஃப் டாக்ஸஸ்னா நோ பாயிண்ட் தெர் இஸ் நோ இன்புட் டாக்ஸ் ரேட் இது கம்மிங் அண்டர் தான் எஸ் ஃபார் நான் நில் ரேட் அண்ட் எக்ஸாம் சப்ளை நான் டாக்ஸபிள் சப்ளைக்கு வந்து நோ இதை நாலும் நல்லா படிச்சுக்கோங்க டிஸ்டிங்விஷ் பிட்வீன் 7 மார்க்ஸ் கொஸ்டின் பவர் நாட் டு ரெக்கவர் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் நாட் லிவிடு அதாவது 11 என்ன சொல்றாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து ஃப்ரம் த லிவி ஆஃப் ஜிஎஸ்டி எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க அந்த பேஸ் ஆஃப் ட்ரேட் ப்ராக்டிசஸ் சி ட்ரேடர்ஸை வந்து unnecessary taxes வச்சும் பேர்டன் பண்ணக்கூடாது அதனால but taxpayer did not pay GST wrongly will be used அதாவது taxpayers வந்து ஜிஎஸ்டி நார்மல் ட்ரேட் ப்ராக்டிஸ் படி பண்றாங்க டாக்ஸ் வந்து ஜிஎஸ்டி வந்து தப்பா எதுவும் பே பண்ணல அப்படின்னா 11A வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது நாட் டு ரெக்கவர் ஜிஎஸ்டி கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸஸ் நாட் லிவிட் ஆர் ஷார்ட் லிவிட் ஜென்ரலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க கண்ணா ஒரு ஜிஎஸ்டியை நான் தப்பா பேமெண்ட் பண்ணல அப்படின்னா நான் நார்மல் ட்ரேட் ப்ராக்டிசஸ் படி தான் பேமெண்ட் பண்ணியிருக்கேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாங்க சரி நான் ஒன்று பண்றேன் ஒரு இந்த இல்லஸ்ட்ரேஷன்ஸ்லாம் அந்த சர்வீசஸ் எக்ஸம் ஃப்ரம் டாக்ஸ் இருக்குல்ல அதை டெய்லி பேசிஸ் முடிக்க முடிக்க இங்கே அப்படியே அலைன் பண்ணி சொல்லித்தரேன் ஓகே மொத்த பண்ணா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆனாலும் இப்போ நான் இன்னைக்கு என்ன சொல்லி கொடுத்தேன் அந்த அம்பாசிடர் சொல்லி கொடுத்தேன்ல அது வந்து நம்ம இங்கே பார்த்தோம் அந்த மாதிரி டே பை டே நான் ஒன்றா அப்டேட் பண்ண போட இங்கே நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன் Composition levy is an alternative method of levy of taxes designed for small taxpayers whose turnover is up to prescribed limit. The objective of composition scheme is to bring simplicity, ease compliance burden, and reduce cost of complaints for the small taxpayers. The scheme is completely optional. It essentially provides for a turnover tax regime for such taxpayers with facility of less complaints. Eligible person opting to pay tax under the composition scheme shall, instead of paying tax on every invoice, they can pay அதாவது ஒரு இன்வாய்ஸ்ல நான் டாக்ஸ் கால்குலேட் பண்ணி பே பண்றது பண்ணாம மொத்த சேல்ஸ்ல நான் ஒரு டாக்ஸ் எடுத்து கால்குலேட் பண்றதுன்றது வந்து கரெக்டான இதுவா இருக்கும் அப்படின்ற மாதிரி இங்க அவங்க சொல்றாங்க காம்போசிட் ஸ்கீமோட அட்வான்டேஜஸ் என்னன்னா lesser compliance, limited tax liability, high liquidity as taxes are levied at a lower rate. Disadvantages of registering under GST composition scheme. வஷிதா இது ரெண்டு படிங்களே கண்ணா
So the following are the advantages of registering under composition scheme. என்னன்னா கம்ப்ளைண்ட்ஸ் வந்து லெஸ்ஸரா இருக்கும். ஓகே. அதாவது இது ஆக்சுவலா காம்போசிஷன் ஸ்கீம் வந்து ஆன்லைன் பண்ணிட்டாங்க. ஒரே லிங்க் அதுல பண்ணா எல்லாம் பண்ணிடலாம். டாக்ஸ் லைபிலிட்டி கம்மி. ஹை லிக்விடிட்டி as taxes are levied at a lower rate. இங்க டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னா இதெல்லாம் ஒரே நிமிஷம். ஸோ காம்போசிஷன் ஸ்கீம்ல வந்து டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா ஒரு பிஸ்னஸ் ஓட டெரிட்டரி லிமிட்டடா இருக்கிற இடத்துல தான் வந்து நம்ம காம்போசிஷன் ஸ்கீம் வந்து இது பண்ண முடியும். டீலர் இஸ் பேட் ஃப்ரம் கேரிங் ஆஃப் இன்ட்ரஸ்டேட் டிரான்சாக்ஷன்ஸ். இன்ட்ரஸ்டேட் டிரான்சாக்ஷன்னா வஷிதா என்னடா என்ன டைப் ஆஃப் டாக்ஸ்டா பே பண்ணுவோம்? இன்ட்ரானா வெரி குட்ரா. இங்க காம்போசிஷன் ஸ்கீம்ல வந்து இன்டர்ஸ்டேட் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து 95% அதுக்கு கிடையவே கிடையாது. இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அவைலபிலிட்டி நோ இன்புட் டாக்ஸ் கிரெடிட். Taxpayer will not be eligible to supply. They will not be eligible to supply non-taxable goods under GST such as alcohol and goods through an e-commerce portal. The taxpayer will not be eligible to supply the non-taxable goods under GST such as alcohol and goods through and e-commerce portal. They will not be eligible to supply non-taxable goods. No ITC to the buyer of the goods from the supply under composition scheme, which will lead to increase in cost. See, composition scheme அதாவது இன்புட் டாக்ஸ் கிரெடிட் இல்ல அப்படின்னு வரும்போது பையர் ஆஃப் த குட்ஸ்ல no ITC to the buyer of the goods from the supplier under the composition scheme. இது அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். Composition levy under GST. A registered person whose aggregate turnover in the preceding financial year did not exceed the threshold limit may opt to pay in lieu of the tax payable by him an amount of tax calculated at such rate as may be. அதாவது ப்ரிசீடிங் ஃபினான்ஷியல் இயர்ல ஒரு ஒன்றுத்துக்கும் ஒரு த்ரெஷோல்ட் லிமிட் கொடுத்துருக்காங்க. அந்த அக்ரிகேட் டர்னோவரோட த்ரெஷோல்ட் வந்து டிட் நாட் எக்ஸீட் தி த்ரெஷோல்ட் லிமிட். அந்த சேல்ஸ் அந்த இது விட த்ரெஷோல்ட் லிமிட்ல விட இன்க்ரீஸ் ஆகலைன்னா அப்போ தே கேன் ஆப்ட் டு பே அன் அமௌண்ட் ஆஃப் டாக்ஸ் கால்குலேட்டட் அட் சச் ரேட். இப்போ ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் சொல்றேன், அது அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல கொஞ்சம் டீட்டெயில்டா எடுக்கிறேன். இந்த ஐஸ்கிரீம் மேனுஃபேக்சரர், எடிபிள் ரைஸ் மேனுஃபேக்சரர், ஓகே, வெதர் ஆர் நாட் கண்டெய்னிங் குக்கு, பான் மசாலா, டொபேக்கோ, அரேட்டட் வாட்டர், ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ். ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ்னா என்னன்னு தெரியுமாடா? இதான் ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ். பார்த்துருக்கீங்களா நீங்க? இதுல எங்க பார்த்துருக்கீங்க? கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுல. ஓகேவா? Bricks of fossil meals, similar siliceous earths, building bricks, earthen on roofing tiles. இதெல்லாமே நாட் எலிஜிபிள் ஃபார் காம்போசிஷன் ஸ்கீம். கணமா இது எல்லாத்தையும் கொஞ்சம் நோட்ல எழுதிக்கோங்களா, அந்த குட்டி நோட்ல இப்போ ரைட் நோ எழுதிக்கோங்க.
ஓகே. எழுதிட்டீங்களா எல்லாரும்? ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்களேன். எழுதினவங்கலாம். ஐஷா எழுதிட்டாங்க. வஷிதா. ஸ்ரேயா, அஸ்வினி, விஜயலக்ஷ்மி. மித்ரா எழுதிட்டீங்களா மித்ரா? எழுதிட்டே இருக்கீங்களா? எழுதுருங்க. எழுதிட்டீங்களா? ஓகே. ஓகே, சூப்பர். அப்புறம் இதுல இன்னொன்னு ஃபர்ஸ்ட் அந்த காம்போசிஷன் லிவி கத்துக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பாயிண்ட் கத்துக்கணும். அக்ரிகேட் டர்ன் ஓவர்னா என்ன? அக்ரிகேட் டர்ன் ஓவர்னா என்ன அர்த்தம்னா, இட் இஸ் அக்ரிகேட் வேல்யூ ஆஃப் ஆல் taxable supplies, exempt supplies, export of goods and services or both, interstate supplies of person having the same pan. Aggregate value of all these things, okay, to be computed on all India basis but excludes central tax, state tax, union territory tax, integrated tax and cess. The value of exempt supply of services provided by way of extending deposits, loans, and so far as condition is represented by way of interest or discount. Aggregate turnover na sales. Turnover na sales. Aggregate sales na it is a combination of எல்லா taxable supplies இருக்கும். அப்புறம் எல்லா எக்ஸாம் சப்ளைஸும் இருக்கும். எல்லா எக்ஸ்போர்ட் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸும் இருக்கும். எல்லா இன்டர்ஸ்டேட் சப்ளைஸ் ஆஃப் பர்சன் ஹேவிங் த சேம் பேன் டு பி கம்ப்யூட்டட் ஆன் ஆல் இந்தியா பேசிஸ். பட் எதை எக்ஸ்க்ளூட் பண்றது? சென்ட்ரல் டாக்ஸ் ரேட், ஸ்டேட் டாக்ஸ், யூனியன் டெரிட்டரி டாக்ஸ், இன்டகிரேட்டட் டாக்ஸ் அண்ட் செஸ். It excludes the value of exempt supply of services provided by way of extending deposits, loans or advances in so far as the consideration is represented by way of interest or discount. சொல்லம் எல்லாரும் இதையும் எழுதிக்கோங்களா? இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினீங்கன்னா சம்ஸ் ஈஸியா போட்டுடலாம். கொஞ்சம் எழுதிக்கோங்க. Aggregate turnover and the turnover for the purpose of computing tax. Taxable supply, exempt supply, export of goods and services, intra-state supplies of persons having the same PAN.
taxable supplies, exempt supplies, export of goods or services or both, interstate supplies of persons having the same PAN. சொல்லிட்டே எழுதுங்கண்ணா. அக்ரிகேட் டர்ன் ஓவரோட இந்த டெஃபினிஷன் நீங்க நல்லா புரிஞ்சு மனசுல எடுத்தேன்னா காம்போசிட் லிவில இருக்கிற எல்லா சம்ஸும் அந்த ஈஸியா கிராக் பண்ணலாம். taxable supplies, taxable supplies, exempt supplies, export of goods or services or both, interstate supplies of persons having the same PAN to be computed on all India basis but excludes central tax, state, union territory tax, integrated taxes and sales, excludes the value of exempt supply of services provided by way of extending deposits, loans, advances in so far as the consideration is represented by way of interest or discount. எழுதிட்டீங்களா? ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்கண்ணா. ஆயிஷா, வர்ஷிதா, ஜெயலக்ஷ்மி, அஸ்வினி, அக்ஷயா, ஸ்ரேயா, வேற யார் எழுதல? எல்லாருமே எழுதிட்டீங்களா? மித்ரா மித்ரா முடிச்சிட்டீங்களா? ஓகே, ரைட். இப்போ இந்த சம் பாருங்க. Mr. Ritesh of Assam provides the following information for the preceding financial year 2023-24. You are required to find out the aggregate turnover
for the purpose of eligibility for the composition levy scheme and determine whether is eligible for composition levy scheme or not for the full year 2024-25. So இங்க provision வச்சிருக்கேன், இங்க supply வச்சிருக்கேன், that is இங்க question இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ இன்னைக்கு இந்த வாட்டி வந்து விஜயலட்சுமிலேருந்து ஆரம்பிக்கிறேன். விஜயலட்சுமி, வேல்யூ ஆஃப் taxable outward supplies out of which 10 lakhs was in course of inter state transactions ன்னு சொல்றாங்க கண்ணா. அப்போ வேல்யூ ஆஃப் taxable outward supplies 75. அவங்க என்ன கேக்குறாங்க, அக்ரிகேட் டர்ன் ஓவர் ஓட காம்போசிஷன் அமௌண்ட்டை வந்து கால்குலேட் பண்ணுன்னு கேக்குறாங்க. ஸோ இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன அமௌண்ட் நம்ம எடுத்துக்கணும்? இன்டர்ஸ்டேட் சப்ளைஸும் உண்டு சொல்லமா, மொத்தமாவே நீங்க எடுத்துக்கலாம். 75 எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸ்ரேயா, நீங்க சொல்லுங்க, வேல்யூ ஆஃப் எக்ஸாம் சப்ளைஸ் which includes 30 lakhs received as interest on loans and advances. இதுல என்ன அமௌண்ட் எடுத்துக்கணும்? ஆமா. ஆ, கரெக்ட். எக்ஸ்க்ளூடிங் exempting services provided by of extending deposits on loans இருக்கு இல்லையா, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன்ஸ் எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கணும். அதனால 70 minus 30. Okay. Vashita, value of inward supplies on which he is liable to pay tax under reverse charge. 15 எடுத்துக்கணுமா எடுத்துக்க வேண்டாமா? nil. சூப்பர். 0. மித்ரா, வேல்யூ ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கணுமா எப்படிடா? மித்ரா, ஹலோ மித்ரா. ஓகே. ஆயிஷா, நீங்க சொல்லுங்க ஆயிஷா, வேல்யூ ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கணுமா வேண்டாமா? ஆ, 7. அப்போ அக்ரிகேட் இது எவ்வளோ? this plus this plus this plus this. அப்போ 122 lakhs வந்து is the aggregate turnover. கரெக்டா? ஓகே. this is what is the working. ஆனா இதுல கன்க்ளூஷன் வந்து எலிஜிபிலிட்டி ஃபார் காம்போசிஷன் லிவி ஸ்கீம் கேட்டிருக்காங்க. அது நம்ம வந்து நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். அது நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 வந்து யூ ஷுட் ஃபர்ஸ்ட் கால்குலேட் த அக்ரிகேட் டர்ன் ஓவர். ஓகே. அக்ரிகேட் டர்ன் ஓவர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த காம்போசிஷன் ஸ்கீம் லிவி ஸ்கீமோட எலிஜிபிலிட்டி வந்து செக் பண்ண முடியும். ஓகே, திஸ் இஸ் ஸ்டெப் 1. இது ப்ரொவிஷன், இது டைப் 1 ப்ராப்ளம். அவ்வளோதான். சரியா? ஸோ இதோட நான் முடிக்கிறேன் இன்னைக்கு கிளாஸ். நாளைக்கு வந்து எல்லாரும் பிஸ்னஸ் ஃபெசிலிட்டேட்டர் இன்னொன்னு என்னது மஷிதா? ஃபினான்ஷியல் சர்வீசஸ். இங்க பாருங்களேன், நான் இப்போ ஒரு குரூப்பிங் பண்ண போறேன். அக்ஷயாவோடத வந்து விஜயலட்சுமி திருத்துவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபினான்ஷியல் சர்வீசஸ் எக்ஸம்ப்டட் ஃப்ரம் டாக்ஸ். இந்த சர்வீசஸ் எக்ஸம்ப்டட் ஃப்ரம் டாக்ஸ்க்கு தான்டா இந்த பார்ட். இது வேற எதுவும் இல்லை. அக்ஷயாத வந்து விஜயலட்சுமி திருத்துவாங்க. ஆயிஷாத வந்து
மித்ரா கரெக்ட் பண்ணுவாங்க. அஸ்வினியோடத வந்து வர்ஷிதா கரெக்ட் பண்ணுவாங்க. மித்ராவோடத வந்து ஸ்ரேயா கரெக்ட் பண்ணுவாங்க. ஸ்ரேயாவோடத வந்து அக்ஷயா திருத்துவாங்க. ஆனா இத கொஞ்சம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக கொஞ்சம் இதுவா பண்ணுங்க சரியா? அவங்க வந்து ஏதாவது டிஃப்ரெண்டா இருந்தாங்க. டெய்லி ரெண்டு ரெண்டு ப்ரொவிஷன்ஸ் கண்ணா. ஜஸ்ட் நீங்க செக் பண்ணா மட்டும் போதும். ஸ்ரேயா வந்து இது அப்புறம் வஷிதா, ஆயிஷா, விஜயலக்ஷ்மி, அஸ்வினி. ஓகேவா? ஸோ இது இந்த இந்த அக்ஷயா அஸ்வினின்றது வந்து இவங்களோட பேப்பர்ஸ் வில் பி ரிவ்யூடு பை இவங்க. வெறும்னா திஸ் இஸ் ஒன்லி ஃபார் இந்த ப்ரொவிஷன்ஸ் ஃப்ரம் இதுக்கு மட்டும்தான். நீங்க இந்த ப்ரொவிஷன்ஸ் டெய்லி நான் சொல்றத ரெண்டு ரெண்டா படிச்சிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 7 to 14 மார்க்ஸ் வரைக்கும் இதுலேருந்து வர சான்சஸ் இருக்கு. அதனால நல்லா படிச்சுக்கோங்க. சர்வீசஸ் எக்ஸாம் ஃப்ரம் டாக்ஸ் அந்த பாட்டுக்கு மட்டும்தான் கண்ணா, வேற எதுவும் இல்லை. ஓகேவா? பண்றீங்களா எல்லாரும்? இத கொஞ்சம் இவங்க மித்ரா, வர்ஷிதா, அக்ஷயா சூப்பரா பண்ணாங்க போன வாட்டி. அதுக்கு முந்தின பேட்சும் நல்லா பண்ணாங்கடா. நீங்களும் சூப்பரா பண்ணுவீங்க சரியா? கொஞ்சம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக உங்களுக்காக கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் டெய்லி கொஞ்சம் பாருங்க. டெய்லி குட்டி குட்டியா தான் இருக்கும்டா. ரெண்டு ரெண்டு நான் கவர் பண்ணி தருவேன். 10 to 15 மினிட்ஸ் ஆகும். நீங்க வள 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 வளலாம் எழுத வேண்டாம். என்ன பாயிண்ட் டு த பாயிண்ட் அது மட்டும் எழுதினா போதும். ஓகேவா? ஓகேவாடா ஐஷா, அஸ்வினி, அக்ஷயா, மித்ரா, ஸ்ரேயா, வஷிதா, விஜயலக்ஷ்மி. ஓகே. ஓகே சலம். தேங்க்யூ கண்ணா. நேத்தி ரெக்கார்டிங் இன்னி ரெக்கார்டிங் இன்னைக்கு அமுச்சிடுறேன் சரியா? ஓகே. இன்னைக்கு வந்து அது சேர்த்து அக்ரிகேட் அந்த டேர்ன் ஓவரோட சம்ஸ் நீங்க தரவாயிட்டீங்கன்னா விட்டுருங்க. நாளைக்கு மொத்த சம் முடிச்சோடனே ஒர்க் போட்டுக்கோங்க. இல்ல போட்டு பார்க்கணும் அப்படின்னாலும் போட்டு பாருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ அக்ஷயா. தேங்க்யூ வஷிதா. தேங்க்யூ ஆயிஷா, அஸ்வினி, விஜயலக்ஷ்மி, ஸ்ரேயா, மித்ரா, ஆயிஷா. ம் தேங்க்ஸ் கலாம்.